இன்றைக்கி குரு அதிசார பயிற்சி, அது கும்பராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? ஒரு ராசிக்கு டபுள் ப்ரொமோஷன் பெற்று பலாபலன்கள் அளிக்குது அப்படின்னா, அது அந்த அதிசார காலத்தில் ஒரு அதிர்ஷ்ட யோகம் ஏற்பட இந்த ராசிக்கு வாய்ப்புண்டு. ஏன் நான் 2ஆம் இடத்துல சனி வருமான தீமெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணியிருந்தார். பெஸ்ட்டு இதான சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீல்டு எக்ஸ்பர்டீஸ்ட்டையோ இல்லை ஒரு ஜோதிடர்கிட்டையோ கேட்டுட்டு இதை சூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடியது. இந்த நேரத்துக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் வந்துட்டாலே வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவோ இன்ஃபெக்ஷனோ வர வாய்ப்புண்டு. உங்கள் சந்திரன் கூட ராகு இருக்குது, இதுதாங்க மிகப்பெரிய மைனஸ். சந்திரன் ராகு வந்துட்டாலே ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்துருது. அதை பற்றி பேசும் யாருக்கா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி குரு அதிசார பயிற்சி, அது கும்பராசிக்கு செய்யும் யோக பலன்கள் என்ன? ஒரு ராசிக்கு டபுள் ப்ரொமோஷன் பெற்று பலாபலன்கள் அளிக்குது அப்படின்னா, அது இந்த அதிசார காலகட்டத்தில் தான். அதில் குறிப்பாக இந்த குரு அதிசாரம் நல்ல கிரகம் நல்ல வீச்சாக இருக்கிற காலகட்டத்தில் நிறைய நல்ல பலன் கொடுத்துரும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம், அதை விட தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் 10ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த குரு சில காலகட்டம் பயணிக்கும் காலகட்டத்தில் யோக பலன்கள் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் நேத்திரம் சொல்கிற குரு பார்க்குது. குரு பார்க்க கோடி நன்மைங்க. முதல்ல பொருளாதாரத்தில் ஒரு அதிர்ஷ்ட யோகம் ஏற்பட இந்த ராசிக்கு வாய்ப்புண்டு. ஏன் நான் 2ஆம் இடத்துல சனி வருமான தீமெல்லாம் ஸ்லோ டவுன் பண்ணியிருந்தார். சனியும் குருவும் ஒரு இடத்துக்கு சம்மந்தப்படுறாங்கன்னா ஒரு சம்பவம் நிர்ணயிக்க போகுதுன்னு அர்த்தம். முதல்ல இந்த 2ஆம் இடத்துக்கு பார்க்கும்பொழுது குடும்பத்தில் நிறையா மாறுதல்கள் உண்டு, புது நபர்கள் வருகைகள் உண்டு, அதோட பொருளாதார திருப்திகரமாக இருக்கும். பொதுவாக கும்பராசி அப்படின்னாலே ஒரு வளர்ச்சி எப்போவுமே, ஏன்னா 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு சனியோட வீடு, ஏதோ ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாங்க. பப்ளிசிட்டி ஆகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் முக்கியமாக நம்ம சொல்கிறது மருத்துவ செலவு குறையும். மருத்துவ செலவு இந்த ராசிக்கு நடக்காத மருத்துவ செலவா விரைய செலவா, சரி இன்னும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு இதாக பார்ப்போம். முதல்ல திருமணம் இருக்கா இல்லையா? உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட், கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தேற காலகட்டமாக இருக்குது. திருமணத்துக்கு எதெல்லாம் தடையாகுதோ அதெல்லாம் விலகும் காலகட்டங்கள். இருந்தாலும் கும்பராசிக்கு நம்ம என்ன சொல்கிறோம், கோச்சாரத்தில் ராகு கேதுகள் சம்மந்தப்படும் காலகட்டம் ராகு கேது பரிகாரம் செய்துவிட்டு திருமண வரன்கள் பாருங்கள், நிச்சயம் சம்பவிக்கும். ஆல்ரெடி ஏதோ ஒரு வரனை பார்த்து வேணுமா வேண்டாமோ ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு திருப்பி அதே வரனை முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஜாதகம் பொருத்தம் இருந்து ஏதோ ஒரு செட் ஆகினா கொஞ்சம் ஹோல்டில் போடுங்க, நிச்சயமாக செட் ஆகக்கூடியது. கூட்டு வகையில் இப்போ தான் பார்த்திங்கன்னா கூட்டு பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், டைஅப் போடலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதில் பெஸ்ட்டு இதான சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீல்டு எக்ஸ்பர்டீஸ்ட்டையோ இல்லை ஒரு ஜோதிடர்கிட்டையோ கேட்டுட்டு இதை சூஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு. இங்கே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது. பிஸ்னஸ் ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான், அதோட முக்கியமாக 5ஆம் அதிபதி 5-10 சம்பந்தம், மனதுக்கு பிடித்த விஷயங்கள், கலைத்துறைகள். இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அது ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம். ஸ்கூல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப அபிர்விதமாக இருக்கிறது. நிறைய பேர்த்துக்கு அரசியல் ஆர்வம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அப்புறம் அவ்வளோ வளர்ச்சியாக இருக்குது. இப்போ நான் இந்த வேர்ல்டு கப் நடக்கும்போதே சொன்னேன், நம்ம ராசிக்கு விளையாட்டையும் குறிக்கின்ற செவ்வாய் பகவான் வித்தைக்காரகன் புதன் ரெண்டும் பார்த்துட்ருக்குங்க. ஏன்னா நம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருக்கும். 10ஆம் ஸ்தானத்துலேருந்து பார்க்குறது ஜெயிப்பாங்க அப்படின்னு, அதே மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. ரைட், இப்போ முக்கியமான விஷயம், இப்போ வேலை என்ற ஒரு இடத்துல வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. 6ஆம் இடத்துல குரு சம்மந்தப்படுவது ஒரு பயணங்கள் உண்டு, லாபகரமாக இருக்கிற காலகட்டங்கள். ஏன்னா குரு நின்ற மேடம் பால்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் காம்படிஷன்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த காம்படிஷன் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும், இறுதியில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. பட் போட்டி பொறாமை இருக்கானா நிச்சயமாக இருக்கும் காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நேரங்கள். உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு லாபத்தை மற்றவங்க யோசிப்பாங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது. ரைட், பிஸ்னஸில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க, இந்த புத்தகம் பப்ளிஷ் பண்ணுறவங்க,
அதை விட முக்கியமாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் தொடர்பு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த ராசிக்கு சிம்பிள் பதிலாக பப்ளிசிட்டி மூலம்தான் பிஸ்னஸ் டெவலப் முடியும். 3, 10 ரெண்டுமே செவ்வாய் அதிபதியாக இருப்பாங்க. வேலையாட்கள் நிச்சயமாக போட்டு பண்ணணும். பப்ளிசிட்டி உண்டு. இப்போ இதெல்லாம் இருந்தால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஒரு சிலர் பிஸ்னஸை கொஞ்சம் விருத்தி பண்ணலாமா அப்படின்வாங்க. நிச்சயமாக 10ஆம் ஸ்தானத்துக்கு குரு பார்க்கும்போது அடுத்த படிநிலை நோக்கி போகக்கூடிய அம்சம் இருக்கிறது. அப்போ விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம். இப்போ என்ன தொழில் ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த தொழிலை விட்டு வேறு தொழில் கன்ஃபியூஸ் ஆகுதுனாலே ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கணும்னு அர்த்தம். ரைட். முக்கியமாக இப்போ 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்க. அப்போ யாருக்கெல்லாம் விரயமாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு லாபமாக இருக்கும். 12ஆம் இடம் மருத்துவ செலவுகள் குறைகிறது. 12ஆம் இடம் வெளிநாடு. அப்போ அந்நிய தேசத்துக்கு சென்று பயணிக்க ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் வருகின்ற அந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பார்க்கலாம். மாணவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டம். ஏன் இந்த காலகட்டம்? உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் அதிபதி இப்போ தான் ஆட்சி பெறுகின்ற காலகட்டம். சில காலம் நீச்சமாக இருந்தால் இப்போ இருந்ததை விட இப்போ தான் டெவலப் ஆகுது. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு சூழ்நிலைகள். அப்போ மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கோச்சிங்கோ டியூஷனோ போக வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருக்கும். இப்போ விளையாட்டு சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். கொஞ்சம் டல்லாக அடித்து அப்புறம் தேர்த்தி தான் கொண்டு வர வேண்டிய காலகட்டம். இதே இது காலேஜ் படிக்கிறது சார், வேறு ஊருக்கு படிக்கலாமா, வெளிநாடு ட்ரை பண்ணலாமா, மெடிசன் ட்ரை பண்ணலாமா, இப்போ நிறைய பேர் ஜேஇ எக்ஸாம்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பரிகாரம் தேவைப்படுகிறது. அது என்னென்னா அம்பாள் வழிபாடு. வெள்ளிக்கிழமை என்று அம்பாளையை தரிசனம் செய்து வரும் பொழுது கல்வியில் இருக்கிற மந்த நிலைகள் விலகும். திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு செய்யும்போது படிப்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மட்டும்தான். சரிங்களா? கோச்சார் ரீதியாக இருக்கும் பொழுது. இப்போ சார் பூர்வீக சம்மந்தப்பட்ட 8ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் வேணும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் உண்டு. ரொம்ப நாளாக ஒரு தொந்தரவு கொடுத்தவர்கள் தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவார்கள். அப்போ பூர்வீக ப்ராப்பர்ட்டி சம்மந்தம் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எப்போல்லாம் கொஞ்சம் வேகப்படுது. உங்கள் டாக்குமெண்டேஷன்லாம் சக்ஸஸ் ஆகும் காலகட்டம். தாய் தந்தை இந்த 2 பேருமே பாருங்கள். தாய் தந்தை 2 பேருமே உங்களுக்கு சுக்கிரன் அதிபதி. இந்த கும்பராசி இருந்தாலே சொல்லிடுறோம். அம்மா அப்பாவுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது. சுகர் இப்போ தேசிய வியாதி மாரி போச்சு, எல்லாத்துக்கும் இருக்குது. பொதுவாக அந்த ஜோதிடப்படி சுக்கிரன் அம்சம் இல்லையா, ஹார்ட்டு அதோட சுகர் சம்மந்தப்பட்டது. ஒரு சில இன்ஃபெக்ஷன் ஆனால் ஆறுறதுக்கு லேட் ஆகும். இதெல்லாம் இந்த காலகட்டங்களாக இருக்கிற காலகட்டம். அப்போ கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ரைட், அதை பற்றி பேசுவோம். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக அவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடையும் காலகட்டம். சனி வக்ரம் பெற்றிருந்து வக்ர நிவர்த்தி அடையும் காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, இந்த 7.5 சனி இருக்கா இல்லையான்னு நிறையா கும்பராசி குழப்பிருந்தாங்க. 7.5 சனி இருக்கட்டுங்க, குரு பார்க்குதுங்க. 7.5 சனி இருந்தாலும் குரு பார்க்கும் பொழுது புதுசாக கற்றுக்க போகிறீங்க. புது முயற்சிகள், புது விஷயங்களை சக்ஸஸ் ஆகக்கூடியது. நிறைய காலகட்டமாக ஒரு விஷயத்தில் போடலாமா வேண்டாமான்னு தடை ஏற்படுது. இப்போ தான் புதுசாக உள்ள என்ட்ரி ஆக போகுது. இப்போ நிறைய விஷயத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டதில் சக்ஸஸாக இருக்கும். ஹோட்டல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு அது நல்லாயிருக்கு. சினிமா கலைத்துறைகள் படிக்கக்கூடிய ஆர்வங்கள் இருக்குது. இது எந்த வயசாலும் செட் ஆகும். புதுசாக ஒருத்தர் பார்த்திங்கன்னா எடிட்டிங் கற்றுக்கிறார். அவர் ஆல்மோஸ்ட் 40 மேலே ஆயிடுச்சு. இப்போதான் உட்காந்து படிச்சுட்ருக்கார். அப்போ அதெல்லாம் அவருக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாமே பண்ண முடியும். இப்போ உங்கள் 5ஆம் அதிபதி அவர் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 5-11 சம்மந்தோட ஒன்று பெருமாள் கோயிலோ இல்லை முருகர் கோயிலோ மலை மேல் இருக்கும் கோயிலுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடியது. இந்த நேரத்துக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் வந்துட்டாலே வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவோ இன்ஃபெக்ஷனோ வர வாய்ப்புண்டு. அதை பார்க்கணும். இப்போ உங்கள் சந்திரன் கூட ராகு இருக்குது. இதுதாங்க மிகப்பெரிய மைனஸ். சந்திரன் ராகு வந்துட்டாலே ஒரு கன்ஃபியூஷனாக கொடுத்துருது. அதை பற்றி பேசுவோம். யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். சந்திரன் ராகுனால இப்போ பிரம்மாண்ட சிந்தனையாக இருக்குது. நிறைய தாட் ப்ராசஸ் இருக்குது. அதனால் மன ஓட்டத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மல்டி டாஸ்கிங் தான் பண்ண தோணும். இதில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் இந்த கும்பராசி. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா டே ட்ரேடிங் சுத்தமாக பண்ணணும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. இப்போ உங்களுக்கு நகைகள், ஆபரணங்கள் வாங்கி வைக்க சரியான காலகட்டம். இப்போ மருத்துவ சம்மந்தப்பட்டது, மருத்துவ செலவுலாம் இப்போ க்யூர் ஆகிற காலகட்டம். விரைய காலகட்டத்திலிருந்து இதாக இருக்குது. மருத்துவம் சம்மந்தப்பட்ட ரொம்ப செலவாகுதா? ஒன்றும் இல்லை, சிம்பிளான பரிகாரம் தான். உங்களுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வர நிச்சயமாக விரைய செலவுகள் படிப்படியாக குறையும்.
உங்கள் இதிலே பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவான் ரொம்ப ராகு தான் இப்போ அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இந்த ராகு சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் பண்ணும்போது நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆக மொத்தம் இந்த குரு காலத்தில் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது, அது ஓப்பனாக சொல்லியாச்சு. பட் பொருளாதார ரீதியான வெற்றி, திருமண ரீதியாக நல்லாயிருக்கு, பிஸ்னஸ் சூப்பராக இருக்குது, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. சொத்து சுகங்கள் வாங்க இது சரியான காலகட்டம். ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை வருமானங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக ஒரு இனிமையான காலகட்டம் இன்னும் சில காலங்கள் பயணிக்கின்றன. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்.